என்னை நீக்கினால் உங்க படமே ரிலீஸ் ஆகாது என்று எம்ஜிஆரிடம் சவால் விட்ட கவிஞர் வாலி. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான பல திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியுள்ள கவிஞர் வாலி, நான் இல்லை என்றால் உங்கள் திரைப்படத்தையே வெளியிட முடியாது என்று எம்ஜிஆரிடமே சவால் விட்டுள்ளார். அதன் பிறகு என்ன நடந்ததென்று பார்ப்போமானால், கிளாசிக் சினிமா தொடங்கி தற்போது டிஜிட்டல் சினிமா வரை பல வெற்றி படங்களுக்கு தனது பாடல்கள் மூலம் உயிர் கொடுத்தவர்தான் கவிஞர் வாலி. 5 தலைமுறை நடிகர்களுக்கு பாடல்கள் எழுதியுள்ள கவிஞர் வாலி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிடித்தமான ஒரு கவிஞராகவும், கவிஞர் கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே பிரிவு வந்தபோது எம்ஜிஆரின் திரைப்படங்களுக்கு தொடர்ந்து பாடல்களை எழுதி ஹிட் கொடுத்துள்ளார். எம்ஜிஆருடன் எப்பொழுதுமே நெருக்கமாக இருந்த கவிஞர் வாலி அவ்வப்போது அவருடன் மோதலில் ஈடுபட்டுள்ள நிலையில் சில முறை எம்ஜிஆரிடம் கவிஞர் வாலி சவால் கூட விட்டுள்ளார். அந்த வகையில் ஒரு சம்பவம் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்தின் முன்பணிகளின் போது நடந்துள்ளது. கவிஞர் வாலி வருவதற்கு முன்பு எம்ஜிஆர் படங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் தான் பாடல்கள் எழுதி வந்தார். எம்ஜிஆர் கண்ணதாசன் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்படுவதும் அதன் பிறகு சேர்ந்து கொள்வதும் வழக்கமான ஒன்று. அந்த வகையில் எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படம் தொடங்கும் போது மோதலில் இருந்த கவிஞர் கண்ணதாசன், எம்ஜிஆர் ஆகிய இருவரும் இணைந்து விட்டனர். இதன் காரணமாக உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்திற்கு கவிஞர் கண்ணதாசனும் பாடல்கள் எழுத ஒப்பந்தமானார். அப்போது ஒரு நாள் கவிஞர் வாலி, எம்ஜிஆர் இருவரும் காரில் போய்க் கொண்டிருக்கும் போது, உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் பணிகள் எப்படி இருக்கிறது, நான் எத்தனை பாடல்கள் எழுத வேண்டும் என்று எம்ஜிஆரிடம் கவிஞர் வாலி கேட்டுள்ளார். அப்போது கவிஞர் வாலியை வம்புக்கு இழுக்க நினைத்த எம்ஜிஆர், இத்தனை நாள் கவிஞர் கண்ணதாசன் இல்லை, அதனால் நீங்கள் பாடல்களை எழுதினீர்கள். இப்போதுதான் கவிஞர் கண்ணதாசன் வந்துவிட்டாரே, எனவே உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் அனைத்து பாடல்களையும் கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதப் போகிறார் என்று கவிஞர் வாலியிடம் எம்ஜிஆர் கூறியுள்ளார். இதை கேட்ட வாலி, என்னை உலகம் சுற்றும் வாலிபன் என்ற இந்த திரைப்படத்தில் இருந்து எடுத்தீர்கள் என்றால் இந்த படத்தையே உங்களால் வெளியிட முடியாது என்று கூறியுள்ளார். இதை கேட்ட எம்ஜிஆர் கடுமையான கோபம் அடைந்துள்ளார். அடுத்து எம்ஜிஆர் வாலியிடம், என்னது, உங்களையும் உங்கள் பெயரையும் இந்த படத்திலிருந்து எடுத்துவிட்டால் படத்தையே வெளியிட முடியாதா என்று கோபமாக கேட்க, உடனே கவிஞர் வாலி சிரித்து கொண்டே, ஆமாண்ணே, இந்த படத்தின் பெயர் உலகம் சுற்றும் வாலிபன், என் பெயர் வாலி, உங்கள் திரைப்படத்தின் பெயரிலிருந்து வாலியை எடுத்துவிட்டால் உலகம் சுற்றும் பன் என்றுதான் வரும். பிறகு இந்த படத்தை எப்படி நீங்கள் வெளியிடுவீர்கள் என்று கேட்க, எம்ஜிஆர் கோபத்தை மறந்து கலகலவென சிரித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் கவிஞர் வாலிக்கும் இடையே நடந்த இந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.